தங்கமே, என்னை நேசிக்கும் பிள்ளை உனக்காக இந்த காலையில் நான் உனக்கானதை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த செய்தி என் பிள்ளைக்காகத்தான், உனக்காகத்தான். நிச்சயமாக இந்த மாதம் முடிவதற்குள் நீ செய்யும் அனைத்து நல்ல காரியங்களுக்கும் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும்படி செய்யப்போகிறேன். நீ செய்யும் செயல்களுக்கேற்ப உனக்கு காரிய விருத்தியும் உண்டாக்கி பண வரவையும் மன அமைதியையும் உனக்கு கொண்டு வர செய்யப் போகிறேன். சாயினுடைய ஆசீர்வாதங்களையும் பெறப்போகிறாய். என்னுடைய ஆசீர்வாதங்களையும் உனக்கு முழுமையாக தருகிறேன் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் உண்மையான மனிதர்கள் வந்து சேர்வார்கள். நீ செய்யும் முயற்சிகள் அத்தனையும் பெரிய வெற்றியை கொடுக்கப் போகிறது. உன் மனம் மட்டும் நம்பிக்கையோடு இருந்தால் போதும். உனக்கான வாழ்க்கைக்கு மிகப்பெரிய திருப்புமுனை தரும் நாளாகத்தான் இனிமேல் இருக்கும் தங்கமே. கலங்கக்கூடாது. இந்த நேரத்தில் அப்படி எதுவும் நடந்துவிடவில்லை, நடந்துவிட மாட்டேன். நீ கேட்டதைத்தான் நான் செய்து கொண்டு வருகிறேன். உன்னை பார்த்து நான் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் பிள்ளை, நான் சொல்லும் பக்குவம் போல் நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இடையிடையே உன் மனமானது சற்று கலக்கமடைகிறது. உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்கக்கூடாது. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நான் இருக்கிறேன் தங்கமே. உனக்கு பயப்படக்கூடாது. நிறைய சிந்தித்து சிந்தித்து உன் மனம் குழம்பி போய் உள்ளது. ஒன்று சொல்லட்டுமா உன்னிடத்தில் ஒரு உண்மையை? சில நாட்களாக என்னை கூட வணங்க சரியாக நேரம் செலவிடாமல் எதையோ நேரத்தை சிந்திப்பதற்கும் வேலை செய்வதற்கும் செலவிட்டு கொண்டிருக்கிறாய். இறுதியில் தளர்ந்து போய் விடுகிறாய். ஒன்றை புரிஞ்சுக்கோ, என்னிடம் நீ செலவிடும் நேரம்தான் உனக்கான சக்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம். கவலைப்படாதே. இந்த நல்ல நாளில் வணங்கி உன் மனம் மீண்டும் உற்சாகம் பெறுவதை பார்க்க போகிறாய். கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ. நான் முன்பு இன்னும் கொஞ்சம் பொறு என்றேன் அல்லவா? இதோ இந்த மாதத்திற்குள் அனைத்தும் நிறைய நல்ல மாற்றங்களாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உன் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து விடுவேன். ஓம் சாய்ராம்.